ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஒரு கண்டென்ட் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பேக்கரிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு வந்து இந்த கண்டென்ட் தோணுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டு, ஹைட்டு, அதுக்கப்புறம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து ஆல்ரெடி யோசிச்சிருந்தேன். என்னோடய கண்டென்ட்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அனுமானத்தில் தான் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். சரி, அந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வெயிட் மிஷினில் நம்ம வெயிட் பார்க்குறோம், இல்லை ஏதாவது ஒரு பொருளோட வெயிட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து வெயிட், மாஸ் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து 7 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை 70 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம்னா உன்னோட வெயிட் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்போம். இல்லை அப்படின்னா நம்ம அந்த பொருளோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்போம். ஸோ வெயிட் வந்து 70 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தமில்லாத ஒரு வார்த்தையாக இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று மாஸ், இன்னொன்று வெயிட். அதாவது நிறை, எடை அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து 6வதுலேயே நம்ம இந்த நிறை, எடை பற்றியெல்லாம் நிறைய படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த நிறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த பொருளோட பருப்பொருளோட அளவு. அதாவது எந்த ஒரு விசையுமே அந்த பொருள் மேலே செயல்படாத போது அந்த பொருளில் இருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது தான் இந்த நிறை, இல்லைன்னா மாஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து எடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெயிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விசை அந்த பொருள் மேலே பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி அந்த விசை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதா இந்த வெயிட், இல்லைன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெயிட் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 70 கிலோகிராம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம், ரீடிங் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அது வந்து வெயிட்டா மாஸா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை வந்து நான் என்னோடய கண்டென்ட் புக்லேயும் எழுதி வச்சுருந்தேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாத நிலைமையில தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து நிறைனா என்ன, எடைனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து இந்த வெயிட் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கல் வச்சுருப்போம், இன்னொரு பக்கம் வந்து அந்த பொருளோட அளவை வச்சுருப்போம். இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெஜிடபிள் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பொருளை வந்து கல் வச்சுருக்கிற பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் நம்ம இன்னொரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன காட்டுது, ஒரு குறிப்பிட்ட அளவு காட்டுது. இப்போ 1 கிலோகிராம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 1 கிலோகிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம நிறுத்துருவோம். ஸோ இப்படி நம்ம நிறுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, இப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது இல்லை நிறுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது வெயிட்டா மாஸா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. இப்போ பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மேலேயும் பூமியில் இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் வந்து ஏதாவது ஒரு இதில் இயங்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஓய்வு நிலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் அந்த பொருள், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய அந்த பொருள், இல்லைன்னா அந்த உயிரினங்கள், இந்த மாதிரி வந்து இப்படி எந்த ஒரு பொருள் பூமியில் இருந்தாலும் பூமியோட நடுப்பகுதியை நோக்கி புவியீர்ப்பு விசையானது இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் பூமியோட ஈர்ப்பு விசையிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது ஒரு தராசில் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வெயிட்னு சொல்லணுமா, இல்லை மாஸ்ன்னு சொல்லணுமா? நம்மளே வந்து வெயிட் மிஷினில் பார்க்கும்போது இப்போ 70 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெயிட் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையிலேயே வந்து அது வெயிட்டை தான் மெஷர் பண்ணுது, மாஸை மெஷர் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்படி பார்க்கும்போது ஸோ நம்ம சொல்கிற விதத்துலேயே வந்து தப்பு இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு வெயிட் அப்படின்னு கேட்டால் ஒரு 50 கிலோகிராம் இல்லைனா 70 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது தப்பு. ஒரு வெயிட் மிஷின் என்ன மெஷர் பண்ணும், வெயிட்டை தான் மெஷர் பண்ணும். சரியா? ஸோ இப்போ மாஸை எப்படி மெஷர் பண்ணுறது, இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழி இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நியூட்டனோட 2வது விதியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நியூட்டனோட 2வது விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நிறைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெயிட்டாகவும் எடுத்துக்கலாம், ஃபோர்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஏ அப்படிங்கிறது ஆக்சலரேஷன், அதாவது முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூமி வந்து
அந்த முடுக்கத்தை கொடுத்தது அப்படின்னா அது வந்து புவி ஈர்ப்பு முடுக்கம். இப்போ ஒரு பொருளோட மாஸ் இருக்குது அப்படின்னா, நிறை இருக்குது அப்படின்னா அதுதான் எம் அப்படிங்கிறது. ஸோ இந்த விதியை பயன்படுத்தி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து 50 கிலோகிராம் வெயிட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா 50 இஸ் ஈக்குவல் டு 9.81 இன்ட்டு மாஸ். இப்போது மாஸ் இஸ் ஈக்குவல் டு 50 டிவைடிங் பை 9.81 இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ் கிடைச்சிரும். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு 5.09 சம்திங் வந்து உங்களுக்கு கிலோகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. ஸோ மாஸ் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கால்குலேஷன் மூலமாக தான் மெஷர் பண்ணி ஆகணும். ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெயிட் மிஷின் என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டை தான் மெஷர் பண்ணுது, மாஸை மெஷர் பண்ணுறது கிடையாது. அதாவது நிறைய மெஷர் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ இந்த நிறைய அளவிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்முலா படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ வெயிட் மிஷினில் நீங்கள் எவ்வளவு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், 50 கிலோகிராம் 70 கிலோகிராம் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. 50 நியூட்டன் அதே மாதிரி 70 நியூட்டன் இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எத்தனை கிலோகிராம் வாங்குறீங்க அப்படிங்கிற சொல்லக்கூடாது, எவ்வளோ நியூட்டனில் பொருள் வாங்குறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரி, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.